குட் ஈவினிங் எவ்ரிவன். நாம் ஐபிஎல் மேட்சஸ் ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஸோ இப்போ வரைக்குமே 27 மேட்சஸ் நம்ம ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் நம்பர் 28 ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் ஈடன் கார்டன்ஸில் நடந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டே கேம்னால ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. இது ஒரு மாதிரி ஒரு ட்ரை விக்கெட் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் வைபவ் சூரியவன்ஷி வந்துட்டு ரொம்ப நல்லா ஆடிந்தார். ஸோ 28 பாலில் 46 ரன் அடித்து ஒரு நல்ல சூப்பர்பான இன்னிங் ஸ்டார்ட் கொடுத்துறாருன்னே சொல்லலாம். ஆனால் வந்துட்டு அந்த பக்கம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுமே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டார்ட்னே சொல்லலாம். 29 பாலில் 39 ரன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யாருமே பெருசாக அடிக்கவே இல்லை. ஸோ துருவ் இருக்கட்டும், ரியான் பராகா இருக்கட்டும், ஸோ யாருமே பெரிய ஸ்கோர்ஸே போஸ்ட் பண்ணல. ஸோ எல்லாமே 5 ரன்னு, 12 ரன்னு, 15 ரன்னு, ஸோ எல்லாமே மற்றபடி எல்லாமே ஒரு சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கொலாப்ஸ்னே சொல்லலாம். 20 ஓவருக்கு வந்துட்டு 155 தான் அடிச்சிருந்தாங்க. 9 விக்கெட் போயிருந்தது. ஸோ கேகேஆர் பவுலிங் பொறுத்த வரைக்குமே கார்த்திக் தியாகி ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டார். ஸோ 4 ஓவரில் 22 ரன்னு 3 விக்கெட்டும். அதே மாதிரி சுனில் நாராயணும் ரொம்ப நல்லா போட்டிருந்தார். 4 ஓவருக்கு 26 ரன்னு 2 விக்கெட்டு. வருண் சக்கரவர்த்தி சூப்பராக போட்டிருந்தார். 4 ஓவர் வெறும் 14 ரன் தான் கொடுத்து 3 விக்கெட் தந்தார். ஸோ இது ஒரு நல்ல பவுலிங் செட்டப்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கேகேஆர் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட்டே கிடைக்கல. ஸோ எடுத்தோடனே வந்துட்டு டிம் சைஃபோர்டும் சரி, அஜிங்கர் ரஹானேயும் சரி, 2 பேருமே டக்கவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஹங்க்ரிஷ் ரகுவன்ஷுமே கொஞ்சம் இம்பாக்ட் பிளேயராக வந்தார். கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் 10 ரன்கே அவுட் ஆகிட்டார். ஸோ அதே மாதிரி கேமரான் கிரீனுமே வந்துட்டு ஸ்டம்புக்கு அவுட் ஆகிட்டார். ஸோ துருவ் சூப்பரான ஸ்டம்பிங் பண்ணியிருந்தார். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ரோமன் பவுலும் ரிங்கு சிங்கும் நல்ல மேட்ச் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ரோமன் பவுல் வந்துட்டு 20 பாலில் 23 ரன்னும். ஸோ ரிங்கு சிங் தான் ரொம்ப சூப்பரான நாக் ஆடி வந்துட்டு கேகேஆர் ஜெயிக்க வச்சார்னு சொல்லலாம். 34 பாலில் 53 ரன்னு, 5 4 2 6 அடிச்சு ரொம்ப சூப்பரான நாக் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அது பக்கம் ரமதீப் சிங்குமே வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக ஆடினார். ஸோ 13 பாலில் 10 ரன்னும். ஸோ அனுகுல் ராய் ரொம்ப சூப்பரான ஃபினிஷு வித் ரிங்கு சிங்கோட. அனுகுல் ராய் வந்துட்டு 16 பாலில் 29 ரன்னு, ஒரு 4 2 6 அடிச்சு ரொம்ப சூப்பரான மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். அனுகுல் ராய்க்கும் ரிங்கு சிங்குமே ரொம்ப சூப்பரான நாக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா சூப்பராக போட்டார். ஸோ 3 ஓவருக்கு 8 ரன் தான் கொடுத்து 2 விக்கெட் தந்தார். அதே மாதிரி இப்போ ரவி பிஷ்ணாயாக இருக்கட்டும், ரவி பிஷ்ணாய் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டார். 4 ஓவருக்கு 41 ரன்னு 1 விக்கெட்டு. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு 4 ஓவருக்கு 35 ரன்னு 1 விக்கெட்டும். ஆண்ட்ரே பர்கர் 2 ஓவருக்கு 20 ரன்னு 1 விக்கெட்டு. ஸோ அதே மாதிரி யஷ்ராஜ் கொஞ்சம் அவருமே நல்லா போட்டிருந்தார். 4 ஓவருக்கு 25 ரன்னு 1 விக்கெட்டு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே கேகேஆர் வந்துட்டு ஒரு 2 பால் 2 ஸ்பேரில் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே டஃப்பான பிச்சா இல்லை வந்துட்டு ரொம்ப 2 பேருமே வந்துட்டு மட்டமாக பேட்டிங் ஆடினாங்கன்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ 155 வந்துட்டு கேகேஆர் வந்து 19.4 தான் சேஸ் பண்ணாங்க. இது வந்துட்டு ஆர்ஆருக்கு ஒரு பேக் டு பேக் லாஸஸ்னே சொல்லலாம். ஸோ ஆர்ஆர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப் ஆகிட்டே வராங்க. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி. இந்த மேட்ச் வந்துட்டு எங்கே நடந்ததுன்னா பஞ்சாபில் நடந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபுடைய ஓப்பனர்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. பிரியான்சாரியாவும் பெப்சிமரும் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. குறிப்பாக வந்துட்டு பிரியான்சாரியா வந்துட்டு வெறும் 37 பாலில் 93 ரன் அடிச்சு அவரும் ரொம்ப சூப்பரான நாக் ஆடினார். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயருமே வந்துட்டு நல்லா ஆடினார். ஸோ இந்த சைட் கூப்பர் கொண்டிருக்கட்டும் இன்னொரு சூப்பராக ஆடினார். வெறும் 46 பாலில் 87 ரன் அடிச்சு பயங்கரமாக ஆடினார். பிரியன்சாரியாவுக்கும் பிரப்சிமருக்கு கூப்பர் கொண்டிருக்குன்னு ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பு, கிட்டத்தட்ட 182 ரன் பார்ட்னர்ஷிப்பு. செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு எல்எஸ்சி பொறுத்த வரைக்குமே பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் கொஞ்சம் டீசெண்டாக ரொம்ப நல்லா போட்டிருந்தாருன்னு சொல்லலாம். 4 ஓவருக்கு 25 ரன் தான் கொடுத்து 2 விக்கெட் தந்தார். அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு பஞ்சாபுடைய டாமினேஷனே சொல்லலாம். 20 ஓவரில் வெறும் 20 ஓவரில் 254 அடிச்சிருந்தாங்க. பயங்கரமாக ஆடிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 260 270 போகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆனால் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. எல்எஸ்ஜி வந்துட்டு அவங்களுக்கு என்னதான் பவுலிங் ஸ்ட்ராங் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் ஆனால் அவங்க பவுலிங் வந்துட்டு ரொம்பவே வீக்காக மாதிரி தான் தெரியுது. ஸோ எல்எஸ்சி பேட்டிங்கை பொறுத்த வரைக்குமே ரிஷப் பாண்ட்டும்
ஏடன் மார்க்கம் மட்டும்தான் கொஞ்சம் டீசெண்டாக ஆடினாங்க. ஸோ ரிஷப் பண்ட் வந்துட்டு 43 ரன்ஸும் ஏடன் மார்க்கம் வந்துட்டு 42 ரன்ஸும் ஆடிந்தார். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பே வரல. எல்எஸ்சி வந்துட்டு பேக் டு பேக் லாசஸ்னே வரலாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் கன்சிக்யூட்டிவ் லாசஸ்னே சொல்லலாம். ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமாக நெட் ரன் ரேட்டும் அடி வாங்கியிருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே. ஸோ பஞ்சாப் வந்துட்டு ரொம்பவே சாலிடான டீமாக தெரியுறாங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். ஸோ பயங்கர ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுது பஞ்சாப் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா பேஸஸுமே கவர்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக ஆடினாங்க. ஸோ பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு பஞ்சாப் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. 28 பாலில் 40 ரன்னு அடிச்சிருந்தாரு. ஸோ ஆனால் வந்துட்டு அதெல்லாம் அவங்களுக்கு பத்தலை. ஸோ அவங்க அடிக்க வேண்டிய 254ன்றது ஒரு மிகப்பெரிய டோட்டல், மிகப்பெரிய டார்கெட்டு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் மினிமம் வந்துட்டு 200 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினா தான் அவங்களால சேஸ் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோ ஸ்டார்ட்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வெறும் ஒரு பால் இருக்கும்போது கடைசியில் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணுறாங்க. ஹிம்மத் சிங் ஒரு இம்பாக்ட் பிளேயர் வெறும் ஒரு பால் இருக்கும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்எஸ்சி வந்துட்டு பயங்கரமான பிளண்டர்ஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு எல்எஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பவுலிங்கும் ரொம்ப வீக்காக இருக்குது, பேட்டிங்குமே ரொம்ப வீக்காக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இது எங்கே நடந்ததுன்னா குஜராத் அகமதாபாத்தில் நடந்தது, நரேந்திர மோடி ஸ்டேடியமில். ஸோ இது வந்துட்டு ஒரு பேட்டிங் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் தான் சொல்லணும். ஸோ ஏன்னா வந்துட்டு கிரவுண்டு ரொம்ப பெருசானதுனால ஸோ சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான கம்பேக் இந்த மேட்ச்சில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 4 மேட்ச் தொடர்ந்துருந்தாங்க. நான் இந்த மேட்ச்சை வந்துட்டு பயங்கரமான கம்பேக்னு சொல்லலாம். ஸோ எம்ஐ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான பேட்டிங் இருந்தது. குறிப்பாக திலக் வர்மா ரொம்ப சூப்பராக இருந்தார். ஒரு 45 பாலில் 100 ரன்ஸு, கிட்டத்தட்ட சூப்பரான செஞ்சுரி போட்டிருந்தாரு. அதே மாதிரி நமந்தீருமே நல்லா ஆடிந்தார். 32 பாலில் 45 ரன்னும். எம்ஐ பொறுத்த வரைக்குமே ஒரு நியூ ஓப்பனிங் காம்பினேஷன்ஸை போட்டிருந்தாங்க. குட்டன் டி காப்பும் டேனிஷ் மலே வரும். 2 பேருமே டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மா வந்துட்டு இன்ஜுரினால அவரால் விளையாட முடியல. ஸோ சீக்கிரமான கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சா நடுவில் வந்துட்டு நமந்தீரும் சரி, திலக் வர்மாவும் சரி ஒரு சூப்பரான இன்னிங்ஸு. ஸோ திலக் வர்மா வந்துட்டு ஒரு 20 பால் 15 பால் ரொம்பவே ஸ்லோவாக தான் ஆடிந்தார். ரன்னே பால் தான் ஆடிந்தார். நடுவில் வந்துட்டு அந்த டைம் அவுட் பிரேக்கில் பொறுத்தவரைக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் திலக் வர்மாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் திலக் வர்மா பயங்கரமாக பொழந்துட்டாருன்னே சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா வந்துட்டு 16 பாலில் 15 ரன் தான் அடிச்சு ரொம்பவே ஸ்லோவாக ஆடி அவுட் ஆகிட்டார். ஆனால் திலக் வர்மா வந்துட்டு 1 மேன் ஆகிற மாதிரி ஒரே ஒரு பிளேயர் வச்சு மொத்தமாக முடிச்சிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸோடைய பவுலிங்கை. ஸோ 199 அடிச்சிருந்தாங்க. ஸோ டார்கெட் வந்துட்டு 200 ரன்ஸ் இருக்கும்போது ஸோ குஜராத்தெல்லாம் அந்தளவுக்கு அடிக்க முடியல. ஜிடி பொறுத்த வரைக்கும் தான் வந்துட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. ஜஸ்பிரித் பும்ரா சூப்பராக போட்டிருந்தாரு. அஸ்வினி குமார் பயங்கரமாக போட்டார் லாஸ்ட் மேட்ச்சை. ஹர்திக் பாண்டியாவும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக பேட்டிங்கில் வந்துட்டு திலக் வர்மா, பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் அஸ்வினி குமாரும் மிச்சல் சாண்டனுமே ரொம்ப சூப்பரான பவுலிங் போட்டிருந்தாங்க. குறிப்பாக அஸ்வினி குமார் தான் 4 விக்கெட் எடுத்து பயங்கரமாக போட்டிருந்தாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்துட்டு திலக் வர்மா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 15 ஓவர்லேயே வந்துட்டு ஜிடி ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 100 ரன்ஸ்க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு யாருமே அடிக்கல. சுப்மன் கில்லாக இருக்கட்டும், ஜோஸ் பட்லராக இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு 16 ரன்னு, 26 ரன்னு, 5 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ என்ன தான் டஃப் பிச்சு, இது ரொம்பவே டஃப் பிச்சு இருந்தாலுமே வந்துட்டு 180 ரன்ஸ் டார்கெட்னால் கொஞ்சம் டீசெண்டாக அவங்க சேஸ் பண்ணுற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஆனால் 200ன்றது ரொம்ப பெரிய டார்கெட்டு. ஸோ அவங்களால சேஸ் பண்ண முடியல. ஸோ 15 ஓவருக்கே வந்துட்டு ஜிடி ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதனால் எம்ஐ வந்துட்டு ஒரு நல்ல பிக் பாசிட்டிவ் நெட் ரன் ரேட்டும் சரி, பயங்கர ஒரு பாயிண்ட்ஸும் சரி, பாயிண்ட் டேபிளும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ்னே சொல்லலாம். எம்ஐ பொறுத்த வரைக்குமே ரொம்ப கன்சைடாக தெரியுறாங்க. ஸோ அவங்க விட்டதை என்ன தான் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு எம்ஐ டோர்னமெண்ட்டில் ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்குமே பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணனாலும் ஸோ பேக் டு பேக் வின்ஸை கிட்டத்தட்ட சொல்லலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக ஆடினாங்க இந்த மேட்ச்சை. ஸோ அதே மாதிரி அல்லாஹ் கசன்கரும் ரொம்பவே சூப்பராக போட்டார். ஸோ வெறும் 2.5 ஓவர்ஸில் 17 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. மிச்சல் சாண்டனுமே ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. 16 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஜஸ்பிரித் பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு சூப்பரான மேட்ச்னே சொல்லலாம். ஆனால் ஜிடி பொறுத்த வரைக்குமே பவுலிங்கில் கிரிஷோர் அப்பாடா ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. 4 ஓவரில் 30 ரன் 3 விக்கெட்டு. மற்றபடி எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் தான். பிரஷர் கிருஷ்ணா வந்துட்டு 4 ஓவரில் 42 ரன் 1 விக்கெட்டு. முகமது சிராஜ் 4 ஓவரில் 35 ரன் 1 விக்கெட்டு. ரஷீத் கான் வந்துட்டு விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். ஸோ இது ஒரு சூப்பரான மேட்ச்சு. ஸோ 16 ஓவர் கிட்ட வரைக்குமே வந்துட்டு 2 பேரும் ஈக்குவலாக தான் இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டு 4 ஓவர்ஸில் திலக் வர்மா டோட்டலாகவே மேட்சை மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ பயங்கரமாக ஆடினார். லாஸ்ட்டு 6 ஓவர்ஸில் 82 ரன்ஸ் திலக் வர்மா அடிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான நாக்கு. இது வந்துட்டு ஜாயின்ட் ஃபாஸ்டஸ்ட்டு எம்ஐயோடைய செஞ்சுரி. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஐபிஎல்லுடைய மேட்சஸ் ரிவ்யூ, அப்புறம் பிளேயிங் இது எல்லாமே. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன லைக் ஆனாலும் மறக்காமல் லைக் போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது.